இல்ல இந்த வெள்ளிக்கிழமை காசு வெளியே போயிடக்கூடாது. வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு மேல காசை யாருக்கு தூக்கி கொடுத்துறாத. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உடம்புக்கு முடியல, ஹாஸ்பிட்டல் போவீங்களா போக மாட்டீங்களா? இப்ப நீங்க வந்து என்கிட்ட பணம் கேட்குறீங்க, இல்லைங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் இன்னைக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த மகாலட்சுமியினுடைய ஓட்டத்தை தடை பண்றீங்க. நீங்க வேறொருவரை சென்று சேர வேண்டிய பணத்தை நான் இறுக்கி பிடிக்கும் பொழுது என்னிடத்தில் பண ஓட்டம் குறையும். இந்த பணம் வரவு செலவு நீங்க இறுக்கி பிடிக்கிறதுனால மகாலட்சுமி உங்ககிட்ட தங்குவான்னு தயவு செய்து நினைக்காது. ஹரிஓம் 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 ஸ்ரீமாத்ரே நமஹ. ஆமா, பெரும்பாலான கேள்விகள் நம்ம அடுத்தது உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கோம். பொதுவா நம்ம மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகள். இல்ல இந்த வெள்ளிக்கிழமை காசு வெளியே போயிடக்கூடாது. வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு மேல காசை யாருக்கு தூக்கி கொடுத்துறாத. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன்னா லட்சுமி வீட்டை விட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போயிரும். அப்படி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உடம்புக்கு முடியல, ஹாஸ்பிட்டல் போவீங்களா போக மாட்டீங்களா? போய் தானே ஆகணும். டாக்டர் காசு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? கொடுத்தானே ஆகணும். நீங்க ஒரு ஆட்டோ கார் பிடிச்சி போறீங்க, அவங்களுக்கு காசு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? கொடுத்தானே. அப்புறம் இது என்ன ஒரு இதுவா இருக்கு எனக்கு. அதாவது வந்துப்பா ஒரு விஷயம், இந்த பணம் வரவு செலவுல நீங்க இறுக்கி பிடிக்கிறதுனால மகாலட்சுமி உங்ககிட்ட தங்குவான்னு தயவு செய்து நினைக்காதீங்க. புரியுதுங்களா? அவ வந்து மகா மாயா. நமக்கு உங்களுக்கு தெரியும், நமஸ்தேஸ்து மகா மாயி. ஒருத்தருக்கு நம்ம பணம் கொடுக்கணும் அப்படின்னு இருந்தா அதை கொடுக்காம தடை பண்றோம் பாருங்க, அந்த மனநிலை இருக்கு பாருங்க. அதாவது என்ன நினைக்கிறீங்க நீங்க, நான் இன்னைக்கு பணத்தை கொடுத்தா மகாலட்சுமி என்னை விட்டு போயிருவான்னு நினைக்கிறீங்க பாருங்க. அதுதான் மிகப்பெரிய நெகட்டிவ் தாட். அந்த எண்ணமே கூடாது. அந்த எண்ணமே கூடாது. நான் வந்து சேராம் உங்களுக்கு வந்து நீங்க வந்து நான் உங்ககிட்ட வந்து ஒரு 5000 ரூபாய் வாங்கியிருக்கேன். இப்போ நீங்க வந்து என்கிட்ட பணம் கேட்குறீங்க, இல்லைங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் இன்னைக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த மகாலட்சுமியினுடைய ஓட்டத்தை தடை பண்றீங்க. நீங்க நான் உங்களுக்கு கடன்பட்டு இருக்கிறேன், அப்போ நான் உங்களுக்கு அதை திருப்பி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அப்போ உங்க கடமையை செய்வதற்கு இது வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி, சனிக்கிழமையாக இருந்தாலும் சரி, வேறொருவரை சென்று சேர வேண்டிய பணத்தை நான் இறுக்கி பிடிக்கும் பொழுது என்னிடத்தில் பண ஓட்டம் குறையும். பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை பற்றி நம்ம சொல்லும்போது நம்ம சொல்லுவோம் பாருங்க, இப்போ வந்து ஒரு பொருள் இருக்கு, இதனுடைய விலை என்னன்னு நம்ம கேட்குறோம். இங்கிலீஷ்ல நம்ம சொல்லும்போது வாட் இஸ் அ ரேட். ஸோ ரேட் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? நாங்களாம் சயின்ஸ் பர்சன்ஸ், நம்ம என்ன சொல்லுவோம்னா ரேட்னா எந்த ஒன்று காலத்தை வைத்து மாறுபடுகிறதோ அதுக்கு பேரு தான் ரேட். ரைட்டா? அப்போ அந்த ரேட்டுங்கிறது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது காலத்தோடு. அப்போ கேஷ் ஹேஸ் டு ஃப்ளோ, ஓட்டம் தடைப்படக்கூடாது. அப்போ அந்த ஓட்டம் தடைப்படக்கூடாது, ஆனந்தமா சந்தோஷமா கொடு, அதுல எந்த தவறும் கிடையாது. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணியிருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில நான் அதை தொடர்ந்து கடைபிடித்து கொண்டு வரேன். அதாவது வெள்ளிக்கிழமையில இப்போ ஒருத்தர் வீட்டில் ஊருக்கு போயிட்டு வராங்க, தயிர் பாலுக்கு தயிர் ஊத்துறதுக்கு கேட்குறாங்கன்னா வெள்ளிக்கிழமைன்னா அங்கே கொடுக்க மாட்டேன். என்னது அது? என்ன அம்சம்? மகாலட்சுமியோட அம்சம். ரைட். இப்போ இந்த தயிரை நீங்க கொடுக்க நல்லா சிந்திக்கணும் அன்பர்களை, தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. அதாவது இந்த தயிரை நீங்க கொடுக்கறதுனால அவங்க என்ன பண்ண போறாங்க, அந்த தயிர் பெருக போகுது, அவங்க அதை கொண்டு போடுவாங்க. இந்த தயிர் மட்டும் கவனிச்சு பாருங்க, இன்றைக்கு கொண்டு போயிட்டு நம்ம வந்து அந்த உரை குத்துதல் என்று அதை பண்றோம், பண்ணிட்டு அடுத்த நாள் அதுல இருந்து எடுத்து அடுத்த பாலுக்கு நம்ம போடுறோம். இப்படி அது தொடர போகுது. அப்போ நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நானும் நல்லா இருக்கணும் நீயும் நல்லா இருன்னு அவங்க வீட்டுல மகாலட்சுமி அம்சம் வளரட்டும்னு நீங்க நினைச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு அனுகிரகமா இருக்கும். கண்டிப்பா. நான் கொடுக்க மாட்டேங்க வெள்ளிக்கிழமைங்க விளக்கு வச்சாச்சின்னு சொல்லும் பொழுது see that shows your hardness of your mind. அங்கேயும் அந்த செல்ஃபிஷ்னஸ் நான் மட்டும் நல்லா இருந்தா போதும். புரியுதுங்களா? அந்த மாதிரியான சில விஷயங்கள்னால மகாலட்சுமி வெளியே போக மாட்டா. நீங்க ஆனந்தமா
பண்ணுங்க. the more you give the more you receive. நீங்க நிச்சயமா. கொடுப்பதன் மூலமாக நிறைய தான தர்மங்களை அதிகமா செய்யுங்க வெள்ளிக்கிழமை. இது நான் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வேண்டுகோள். என்னன்னா ஆனந்தமா செய்யுங்க. 2 குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அந்த அன்னைக்கு வெளியில ரோட்டோரத்துல இருக்கவங்களுக்கு உணவு கொடுங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? அதை கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா இன்னும் மேலும் மேலும் உங்களுக்குள்ள தனம் தானியம் விருத்தியாகும். நீங்க கொடுக்கறதுனால குறைபடுவது அல்ல, ஆன்மீகத்தினால் வரக்கூடிய செல்வம். அதற்கு பேரு தான் என்ன சொல்றேன்னா இருப்பு கட்டி கொண்டக்கூடிய ஒரு மனநிலை. நான் மட்டுமே அனுபவிக்கணும், என்கிட்ட மட்டுமே இருக்கணும். பறந்து விருந்து போங்க. புரியுதுங்களா? பறந்து விருந்து மனசோட எல்லாரையும், அதுதான் நம்ம வந்து சொல்றோம், எல்லாரையும் அன்போட பாருங்க. அதுதான் அன்பும் கருணையும். நிச்சயமா. அன்னதா வசுதா விருத்தா. அன்னம் வசுக்கள் இது வந்து விருத்தி அடையணும் அப்படின்னா தானம் கொடுக்கறது. இப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா, கோதானம் பண்ணும்போது மட்டும் வெள்ளிக்கிழமை சூஸ் பண்றாங்க. யோசித்து பாருங்க. அப்போ என்னது தானம் தானே கொடுக்குறீங்க, கொடுக்குறீங்க. அப்போ இந்த மாதிரியான சில இதை நம்மோட பழக்கம் தான் சொல்லுவேன். கண்டிப்பாமா. தானம்னு ஒரு விஷயம் பேசும்போது நீங்க சொன்னீங்க சந்தோஷமா கொடுங்க, 2 பேருக்கு கொடுங்க, அளவாக இருந்தாலும் பரவாயில்ல, மன நிறைவோட கொடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா பெரும்பாலும் இங்க இருக்கக்கூடிய சிலர் வந்து அதே மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா 108 பேருக்கு வந்து இந்த கிழமையில இந்த இதை கொடுங்க, 20 பேருக்கு வந்து தண்ணியை வந்து கொடுங்க, அந்த ஒரு எண்ணிக்கையோடயே சொல்றாங்கம்மா. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். அதாவது ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதுக்கு இதையாவது செய்யா அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டேஷனில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 10 பேருக்கு கொடுக்கலாம். ஆனால் இதை வந்து இந்த எண்ணிக்கை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. நான் 10 பேருக்கு ஃபர்ஸ்ட்டு கொடுக்குறேன், அப்புறம் அதை நான் அதிகப்படுத்தணும்னு மனசில் நினைங்க. அடுத்த ஒரு 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 மாதம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி, எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ ஜாஸ்தி. நிச்சயமா. அதனால் வந்து அதை அதிகரிக்கணும்னு மனசில் நினைங்களே ஒழிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வைக்காதீங்க. யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தானம் கொடுக்கறது அவசியம் இல்லை. உங்களுக்குள்ள அந்த உணர்வு வரணும். அதாவது இது எப்போ வரும் அப்படின்னா அன்பும் கருணையும் உங்களுக்குள்ள மேம்படும் பொழுது இந்த உணர்வு வரும். நிச்சயமா. கொடுத்தவர்கள் குறைவடைவது கிடையவே கிடையாது. கண்டிப்பா. உணவு அன்னதானம் என்பது பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு விஷயம் இருக்கு. அன்னதானம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் வரணும், இதை மாதிரி அதெல்லாம் வேண்டாம். அதாவது இதில் நிறைய உள்ள பல விஷயங்கள் இருக்கு. அதாவது நம்ம வந்து இந்த உணவை நம்ம அளிக்கிறதுனால பல உயிரினங்கள் இதை வந்து உண்ண போகிறது. அந்த உணவு வெளியே போய் எக்ஸ்கிரீஷன்ல போறது, தூக்கி போடுற உணவுகள், இதுல வரக்கூடிய உயிரினங்கள், இது எல்லாமே பித்ருக்களை வந்து திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். சொல்றது புரியுதா? நாம மட்டுமே வந்து உட்கார்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது இல்லை. அப்போ ப்ராடா நம்மளோட உணவு இவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் ஆகுதா, இத்தனை பேரோட வயிற்றுக்குள்ளாக போகுதா அப்படின்னும் போது அது ஒரு மிகப்பெரிய அனுகிரகமாக தான் இருக்குமே ஒழிய அது வந்து குறைபாடு வரவே வராது. மனம் விரிவடையும் பொழுது கொடுங்கள், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அவ்வளவுதான். ஏன்னா இறுக்கி பிடிக்க பிடிக்க மனம் இறுகும், இன்ஃப்ளோ கண்டிப்பா குறையும். அந்த தன்மை நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. இறைவன் எனக்கு கொடுத்திருக்கான், நான் இன்னைக்கு ஆனந்தமா இருக்கேன், என்னால் பல பேர் யாருக்கு பணம் கொடுத்தாலும் சந்தோஷமா. இல்லை இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போய் வந்து பேரம் பேசுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளை விட கீழே பாவமா ரோட்டோரத்தில் உட்காந்துருக்கவங்க கிட்ட போய் தான் பேரம் பேசுவோம். இதே ஒரு பெரிய மாலில் போயிட்டு ஒரு கட்டு கீரை 40 ரூபா போட்டிருப்பாங்க, சந்தோஷமாக வாங்கிட்டு வரும். அந்த ரோட்டோரத்தில் உட்காந்துருக்க அந்த அம்மா வந்து ஒரு கட்டு கீரை 15 ரூபான்னு சொல்லுவாங்க, 10 ரூபாய்க்கு 2 குடுமா அப்படின்னு பேசுவோம். அதுக்கு பதிலாக அந்த அம்மாட்ட 15 ரூபாய் கீரையை ஒரு கட்டை வாங்கிட்டு 20 ரூபா கொடுத்துட்டு வாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் அந்த அம்மா மனசார வாழ்த்தும் இல்லையா? அதுதான் உங்களுக்கு செல்வம். புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு கஷ்டத்துல வராங்க, ஐயோ வெள்ளிக்கிழமைங்க நாங்க விளக்கு வச்சிட்டோங்க, இதுக்கு மேல எங்களால ஹெல்ப் பண்ண முடியாதுங்க, நாளைக்கு வாங்கன்னு போது அந்த மனம் எந்த வேதனை அடையும் பாருங்க. நம்மள நம்பி வந்தவங்க நம்மள நம்பி வந்து இதே ஒரு பஸ்லயோ ட்ரெயின்லயோ நீங்க டிராவல் பண்ணும்போது டிக்கெட் வாங்காம இருப்பீங்களா? அதுவும் உங்ககிட்ட இருந்தானே போது காசு. புரியுதுங்களா? சிந்திங்கம்மா, தயவுசெய்து சிந்திங்க. இந்த மாதிரியான சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் விட்டு வெளியில வாங்க. எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருளானது அவங்களுக்குள்ளேயும் இருக்கு. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி தான்.
அவங்களுக்குள்ளேயும் இருக்கு. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தேவதாவை நான் மதிக்கிறேன். கண்டிப்பா. அதனால அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில நம்ம வச்சுக்கலாம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா தம்பி? நிச்சயமா. அப்ப தானம் அப்படிங்கும்போது காலம் நேரம் கூடவே கூடாது. என்னை பொறுத்தவரையிலும் கிடையாது. ஏன்னா எல்லா காலமும் நல்ல காலம், எல்லாம் இறைவனுடையதா, எல்லா டைமும் ஹிட்ஸ் இன் ஹிஸ் ஹேண்ட். கண்டிப்பா. அப்ப இன்னொரு முக்கியமான கேள்வி. ஏன்னா மக்களுக்கு நீங்க வழிகாட்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா, லக்ஷ்மி பரிகாரம், லக்ஷ்மி பூஜை அப்படின்னா அவங்க வேறொரு பாதையில போறாங்க. அப்ப அது சரியான வழிகாட்டுதலோட லக்ஷ்மி தேவியை வழிபடுதல் அப்படிங்கிறது நம்ம வீட்டிலேயே வந்து ஒரு மந்திரங்கள் சொல்லி லக்ஷ்மி அம்மாவை நம்ம வந்து அவங்களுக்கான மந்திரங்களை ப்ராப்பரா சொல்லி அதுக்கான ஒரு பூஜை முறை அப்படின்னா அது ஒரு மக்களுக்கு எளிய முறையில் நீங்க விளக்க முடியுமாமா? கண்டிப்பா பண்ண முடியும்ப்பா. ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். மகாலட்சுமி தேவி அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம வந்து பணம் மட்டும்தான் அப்படின்னு சொல்றோம். தனம் மட்டுமல்ல. தனம், தானியம், பசும், பகுபுத்திர லாபம் சொல்றோம். அதாவது இதுதான் நம்ம வேற வேற சொல்றோம். அன்னலக்ஷ்மி, ஆரோக்கியலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி இப்படி நம்ம சொல்றோம். ஸோ இந்த லக்ஷ்மி கடாட்சம், கடைக்கண் பார்வை, இது நமக்குள்ளாக பொருள் வரவையும் ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும். எனக்கு ஒரு திருக்குறள் தான் ஞாபகம் வருது இந்த இடத்துல. அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். திருக்குறள் இது. அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். எவ்வளவு ஒரு அழகான ஒரு விஷயத்தை வள்ளுவர் கொடுத்திருக்காரு பாருங்க இந்த இடத்துல. ஸோ அறமும் இருக்கணும், அதுல இருந்து நமக்கு என்னவோ இருக்கணும், இன்பமும் கிடைக்கணும். எந்த ஒரு பொருள் மட்டும் வந்தா போராது, அதுல இருந்து இன்பம் இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும், அந்த பொருள் அனுபவிக்கக்கூடிய செல்வமாக இருக்கணும். திறனறிந்து தீதின்றி வந்த பொருள், நமது திறமைக்கேற்ற ஊதியம் நமக்கு வரணும், தீதின்றி வந்த பொருள், அதுல எந்த விதமான அட்டாச்மெண்ட்ஸும் இருக்கக்கூடாது. என்ன அட்டாச்மெண்ட்ஸ்? மற்றவர்களோட மனசு வெறுத்து ஒருத்தன் கொண்டாந்து கொடுக்கிறது, ஒரு தவறான பாதையில் வந்த பணமா இருக்கக்கூடாது, மற்றவர்களை கெடுத்து வந்த பணமாக நமக்கு இருக்கக்கூடாது. இதுதான் மகாலட்சுமி வழிபாட்டுல முக்கியமானது. நீங்க வந்து எந்த ரிச்சுவல் பண்ணீங்கன்னா மகாலட்சுமிக்கு பால் பாயாசம் கொடுக்கும். இப்போ வரமகாலட்சுமி வராங்க, மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை நம்ம மகாலட்சுமியை வழிபடுறோம். இப்போ என்னெல்லாம் பொறுத்தவரையிலும் எல்லா நாளும் மகாலட்சுமியை வழிபடுற நாள் தான். இப்போ எல்லாரும் சில ஸ்பெசிஃபிக்காக வர மகாலட்சுமி பண்ணுவாங்க. இப்போ அந்த அன்னையில் என்னெல்லாம் தவறு பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நான் வர மகாலட்சுமி வச்சுருக்கேன், நான் வந்து அம்பாளை வரவழைச்சிருக்கேன். வர மகாலட்சுமி அது என்ன அர்த்தம்? அம்பாளை வீட்டுக்கு அழைச்சி வச்சுருக்கேன், நான் கலச ஸ்தாபனம் பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், பாட்டு படிக்கலாம், பிடிக்கலாம். தாம்பூலம் நான் வச்சு கொடுக்கணும். அன்னைக்கு யாருக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க தெரியுமா? தெரியுமா? தெரியாதா? சுமங்கலி பெண்களுக்கு. யார் சுமங்கலி? இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். யார் சுமங்கலி? இந்த பெண்ணா பிறந்த எல்லாரும் சுமங்கலி தான். புரியுதுங்களா? அந்த இடத்துல ஒரு பாகுபாடு பண்றீங்க பாத்தீங்களா? அந்த இடத்துல 4 பேர் இருப்பாங்க, 2 பேரை கூப்பிட்டு நீங்க தாம்பூலம் கொடுப்பீங்க, 3வது இருக்கவங்க மனசு வருத்தப்படுவாங்க. இல்லைன்னா அந்த அன்னைக்கு அந்த பூஜையிலேயே அவங்க கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது வரமாட்டாங்க. ஏன்னா எனக்கு அந்த இடத்துல மரியாதை இருக்காது, என்னை ஒதுக்குவாங்க. வேதனையான விஷயம் இல்லையா? அந்த ஒரு மனம் அந்த இடத்துல வருத்தம் அடையும் பொழுது நீங்க செய்த அத்தனை பூஜையோட பலனும் முடிஞ்சுது. இத புரிந்து கொள்ளவே மாட்டாங்க மக்கள். மங்கள பொருள்கள் என்றா என்ன? இப்ப அவங்க துணி போட்டுக்கிறது இல்லையா? சொல்லுங்க. ஏன்னா சில விஷயங்கள் எல்லாம் பேசும்போது எனக்கு உண்மையாவே என்னை பொறுத்தவரையில எவ்வளவு பெரிய பூஜையாக இருந்தாலும் நான் யாரையும் பார்க்க இந்த பாகுபாடே கிடையாது. வழிபாடுல தசமகா வித்யால இது எல்லாமே இருக்கு. அவங்க எல்லாரும் தேவதைகள். முதல்ல அதை நிறுத்துங்க. நீங்க வைக்கிற மரமகாலட்சுமி பூஜை பிரமாதமா நடக்கும். யாரும் முதல்ல வரவங்க அத்தனை பேருக்கும் தாம்பூலம் கொடுங்க. 4 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது 2 பேர் கொடுத்துட்டு 2 பேரை தாண்டி போகாதீங்க. ஒருவேளை அவங்க குங்குமம் இட்டுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா கையில கொடுக்க குங்குமம். என்ன தவறு இருக்கு? என்ன தவறு இருக்கு அதுல? குங்குமம் என்பது ஒரு மங்கள பொருள். அது 3வது கண்ணை குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். அந்த 3வது கண்ணில் அம்பாளோட அம்சத்தை கொண்டு போய் நம்ம இந்த இடத்துல வைக்கிறோம். முதல்ல ஸ்டிக்கர் போட்டு, அது அடுத்த டாபிக். ஸ்டிக்கர் போட்டு நிறுத்தணும், கண்டிப்பா நிறுத்தணும். அது அமங்கலமான ஒரு விஷயம் உண்டுன்னா ஸ்டிக்கர் போட்டு.
ஒரு உலகத்துல அமங்கலமாக ஒரு காரியத்தை நீங்க செய்றீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் போட்டு அதை நிறுத்தணும். அதை பத்தி தனியா ஒரு பதிவு போடுவோம். அப்போ 4 பேருக்கு நீங்க குங்குமம் கொடுத்துட்டு 5வது ஆளு கையை எடுக்கும்போது அந்த பெண் படுற வேதனை நீங்க 5 பேருக்கு கொடுத்த அந்த மங்களத்தை கண்டிப்பாக குலைக்கும். இதில் யார் வேணாலும் எந்த எதிர்மறை கருத்து வேணாலும் சொல்லிட்டு எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இதுதான் உண்மை. இதே அந்த பொண்ணுகிட்ட ஒண்ணுமில்லம்மா அப்படின்னு சொல்லி அவங்க கையிலேயே ஒரு தாம்பூலத்தை கொடுத்து பாருங்க. அவங்க அழுவாங்களாம் சம்டைம்ஸ் எல்லாம். இல்லம்மா உங்க கூடயும் அம்பாள் இருக்கா, உங்ககிட்டயும் அம்பாள் இருக்கா, உங்களுக்குள்ளேயும் அம்பாள் இருக்கான்னு சொல்லி கொடுத்து பாருங்க. அந்த ஜீவன் எந்த சந்தோஷம் படும், மனசார வாழ்த்தும். புரியுதுங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ஸ்லோகங்கள் நீங்க எந்த ஸ்லோகம் வேணாலும் முறையாக கற்றுக்கொண்டு நீங்க செய்யலாம். இல்லையா தூப தீபம் காட்டிட்டு பஞ்சபூஜங்கள் பண்ணி தூப தீபம் நைவேத்தியம் பண்ணலாம். அஷ்டோத்திர சதனமாவளி படிக்கலாம், 108 நாமங்கள் இருக்கு. இல்லை மகாலட்சுமி அஷ்டகம் படிக்கலாம். இப்படி உங்களுக்கு எதெல்லாம் தெரியுமோ போற்றின்னு சொல்லி தமிழ்ல எழுதுறாங்க, அதுவும் பண்ணலாம். ஆத்மார்த்தமா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். பெரிய ஆடம்பர பூஜை தான் நீங்க பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்காக மனதை குறிச்சு இது போது சாமிக்குங்கிற எண்ணமும் தவறு. நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம கிட்ட இருக்கிறத எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளால சந்தோஷமா அந்த நேரத்துல செய்யும் போதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்க மனம் விரிவடைகிறது தான் முக்கியம். அப்போ என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் இறைவன் எனக்கு கொடுத்தது நான் இறைவனுக்கு செலுத்திட்டு நான் எடுத்து அனுபவிப்பேன் போது அது வளர்ச்சி பெறும். போதும் போதும் இது சாமிக்கு தானே இந்த நெய் போதும், போதும் போதும் இந்த சாமிக்கு தானே இது இந்த பூ போதும், இப்படி நினைக்கிற அந்த எண்ணம். ஸோ நான் உங்களுக்கு போதிக்கிற ஆன்மீகம் என்னன்னா, நம்ம முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த அத்தனையும் உங்கள் மனதை மேம்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த இடத்துல மனதை வைங்க, மனதில் ஏற்படக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து விடுங்கள். இதுதான் மிகச்சிறந்த வரமகாலட்சுமி பூஜையாக இருக்க முடியும். அந்த அன்னைக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க. 10 பேரை கூப்பிட்டு சாப்பாடு கொடுங்க, 10 குழந்தைங்களுக்கு பால் வாங்கி கொடுங்க, உணவுப் பொருள்கள் கொடுங்க. இதன் மூலமாக இந்த நல்லெண்ணெய் விதையை மக்களுக்கு பரப்ப செய்யலாம். அதுதான் மிகச்சிறந்த மகாலட்சுமி பூஜையாக இருக்கும். நிச்சயமா நீங்க சொன்ன பதில் எல்லாத்துக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.